நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவ குருவரில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். உங்க வாழ்க்கையில அனைவருமே பார்க்கக்கூடிய பலன் மந்த்லி பலன், மே மாத பலன். எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் மே மாசம். பொதுவா பாருங்க, இந்த மாசத்துல புதன் பகவான் நீசத்திலிருந்து வெளில வர்றாரு. இது சூப்பரான யோகம். சுக்கிரன் சனி பகவான் ராகு பகவான் இணைஞ்சு சேர்ந்து இருக்கிறாங்க. இது அதை விட நல்ல ஒரு யோகம். சூரிய பகவான் உச்சத்திலிருந்து 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார், ரிஷப ராசிக்கு வர்றார். இது அதை விட சிறப்பான யோகம். இந்த மே மாசத்துல பாருங்க ரொம்ப விசேஷம். 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு 5 முகூர்த்தம் இந்த மாசத்துல இருக்கு. வேற எந்த ஒரு சுபகாரியம் கிடையாது. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய சுபகாரியங்கள், சுப முகூர்த்தங்கள் நிறைய முகூர்த்தம் இருக்குது. அதுவும் வளப தேய்பிரை முகூர்த்தமாக நிறைய இருக்குது இந்த மாசத்துல. பாத்துக்கோங்க, வைகாசி பிறந்தாவே எல்லாருமே திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க. எல்லாமே மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான். இந்த மந்திரி பலன் கொடுக்குறமா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில பாருங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துல பாத்துங்க, முழுக்க முழுக்க கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே சாதகமா இருக்கு. இந்த மாசத்துல பாத்துக்குங்க, புதன் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார், சூரிய பகவான் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார். இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு ராஜயோகம் இருக்கு. 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த மே மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க, அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது. கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. பயங்கரமான ஒரு தனுசு ராசியில பிறந்துட்டா பாருங்க, பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் தனுசு ராசிக்கு அதிகமா இருக்கும் பாருங்க. குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம், நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்காரன். எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்காரன். ஒரு விஷயம் முடிவு பண்றதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் அதிகமா இருக்கும். மற்றவரை மதிக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்க யாரா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும். எந்த வேலையும் இவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம், டக்குன்னு அந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டு இதுலையுமே நல்ல ஒரு ஞானமான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். சரிங்களா? தனுசு ராசியில பிடிச்சதே தான் தன்மானம், தன்னம்பிக்கையான குணம், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்க. இதாங்க தனுசு. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான பலன் தான் இது. இது எல்லாமே ஒரு பொது பலனா தயவு செய்து எடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. விதிஜாதகம் சிறப்பா இருக்கா, இந்த மாசத்துல எதுவும் திசையை விட்டுருங்க, புத்தி எதுவும் மாறுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் புத்தி மாறுதான்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது இப்படி நல்லா இருக்கும், இதுல கவனமா இருங்க, இதுல நல்லா இருக்கும், இந்த யோகம் இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், கல்வி நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் இருக்கும், வேலை நல்லா இருக்கும், தொழில் ஏதாச்சும் சொல்லுவாங்க. பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் கரெக்டா சொல்ல முடியும். அதையும் இந்த கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி தான் ஒரு பலனை எடுத்தாதான் கரெக்டா எடுக்க முடியும். அதனாலதான் விதி மதி ரெண்டுமே நல்லா இருக்கும். அப்ப விதி ஜாதகம் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தாதான் இப்ப சொல்லக்கூடிய பலன் சூப்பரா இருக்கும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம், ஒரு பொது பலனா தயவு செய்து எடுங்கன்னு சொல்லி எல்லா வீடியும் சொல்ல காரணம் இதான். நம்ம எல்லா வீடியும் சொல்லக்கூடிய விஷயமே தான். இப்ப பாருங்க தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். கிரகம் இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ராசில இருந்து 4ஆம் இடத்துல பாருங்க சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், இந்த 3 கிரகம். ஆனா சுக்கிரன் இப்ப வக்ர நிவர்த்தி நல்ல உச்சத்துல பலமா உட்காந்துருக்காரு. பாத்துக்கங்க, இது சூப்பரான ஒரு டைம். பாத்துக்கங்க, அடுத்து 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பாங்க மேச ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வார் கடக ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேது பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சார செய்வார். இதான் அமைப்பு. இந்த மாசத்துல 2 கிரக பயிற்சி வருதுங்க, சூப்பரா இருக்குங்க. இந்த மாசத்துல மட்டும் 2 முக்கியமான பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதுக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க தெரியுங்களா? அது மட்டும் இல்லாம மத்த கிரகம் எல்லாமே வக்ர நிவர்த்தியா, எந்த கிரகம் வக்ரத்துல இல்லை. இதுதான் இங்க நல்லதே. பாத்துக்கங்க, எல்லா கிரகமும் நார்மல் பொசிஷன்ல நல்லா சூப்பரா நிக்குது இந்த காலகட்டம் மட்டும். அப்ப கிரகத்தோடைய சப்போர்ட் நல்லா இருக்குது. யாருக்கு? தனுசு ராசிக்கு இருக்கு. மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு.
நல்ல சப்போர்ட்டா இருக்கு. பழைய நிலைமைக்கு பழைய தைரியம் உங்களுக்கு வரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, தைரியம் இல்லாம ஒரு குழப்பத்துக்கு போய் ஒரு மனக்குழப்பத்துக்கு உள்ளாக்கி ஒரு சிந்தனை இல்லாம ஒரு தடுமாற்றத்துக்கு எத்தனை பேரு தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்க தெரியுங்களா? கேட்டா சொல்லுவாங்க. ஆமா, வெளியில காட்டிக்காம இருக்கிறாங்க, அவ்வளவுதான் தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா நிறைய எதிரி, பகை, பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? வெளியில சொல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. அவ்வளவு ஒரு கஷ்டம், அவ்வளவு ஒரு தடைகள் எல்லாமே இருந்துச்சு. ரீசெண்டா 2 மாசம் ரொம்ப பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நல்லா பாத்துங்க. குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் அதிகரிச்சிருக்கும். ஒரு வருமான தர வந்திருக்கும். வேலை உத்தியோக திடீர்னு வேலையை மாத்தி வேற டிரான்ஸ்ஃபர் மாத்தி போட்டிருப்பாங்க. இல்ல படிப்பு கல்வி எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு சிந்தனை இல்லாம ஒரு மனக்குழப்பத்தை ஆளாயிருப்பாங்க ஒரு சில பேர். அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்திருக்கலாம், இல்ல இட பிரச்சனை வந்திருக்கலாம், இல்ல பொருளாதார வருமானத்துல ஒரு சிரமம் வந்திருக்கலாம், பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு வழக்க பார்த்திருக்கலாம், குழந்தைகளுக்கு திடீர்னு ஒரு செலவை பார்த்திருக்கலாம், திருமணம் பேச்சு பேசி ஆனா இன்னும் திருமணம் முடிக்க முடியல, இன்னும் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், இந்த வரன் வருது, எல்லாம் வருது, எல்லாம் பேசுறாங்க, வீட்டை பாக்குறாங்க, எல்லாம் மாப்பிள்ளைய பாக்குறாங்க, பொண்ணை பாக்குறாங்க, எல்லாமே பாக்குறாங்க, ஆனா கடைசியில கிட்ட போகும்போது அங்க ஸ்டாப் ஆயிடும். எத்தனை பேருக்கு தெரியுமா தனுசு ராசிகர் இதெல்லாம் பார்த்தாங்க? நண்பர்கள், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நான் எடுத்துக்கோங்க, எடுத்து பாருங்க. நண்பர்கள் எத்தனை பேர் எதிரியா மாறட்டும் இந்த காலகட்டம் மாறும் கேட்டு பாருங்க. அவ்வளவு பேரும் ஆமான்னு சொல்லுவாங்க. நல்லா பேசிக்கிற நண்பன் திடீர்னு என்கிட்ட பேசல, என்ன காரணம்னு தெரியல, எனக்கு எதிரியா மாறிட்டாரு. 2 பேரும் ஒன்னாவே போவோம், ஒன்னாவே வருவோம், ஆனா இப்ப போக முடியல. எங்க ஒரு மன வருத்தம், இது எல்லாமே இருந்துச்சுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், தனுசு ராசி அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னா அவ்வளவு ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசின்னு. இப்ப பாருங்க, 7ஆம் இடத்துல 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை மாத்தி சேஞ்ச் பண்ணி விட்டுருவாரு பாருங்க. சுக்கிரன் உச்சம், வீடு கொடுத்தவர் நல்லா உச்சத்துல இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இது சூப்பரான யோகம். அடுத்து குருவுடைய பார்வை, சூப்பரான யோகம். அடுத்து பாருங்க 5ஆம் இடத்துல சூரிய புதன், இதை விட டாப்பு. 9ஆம் இடத்துல 5ல இருந்தா திரிகோண ஸ்தானம் தான் பயங்கரமான யோகம் தெரியுங்களா? நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பா 100% நல்ல வேலை, சூப்பரான வேலை. அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ தயவு செய்து எழுதுங்க, அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமா வரும். லக்னத்தோட யாரு சூரியன் தொடர்பு இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க. மாணவ மாணவிகள் சூப்பரா இருக்கும், அதிக மதிப்பெண் எடுப்பீங்க, கவலைப்படாதீங்க. மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ரிசல்ட் வந்தாலும் சரி நீங்க தான் கிங்கு, பாத்துக்குங்க. மாணவ மாணவிகள் எல்லாமே எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் அரசாங்க எக்ஸாம் எழுதாலும் சரி ரிசல்ட் நல்லா வரும், நல்ல ஒரு சப்போர்ட்டா வரும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்தா அவங்க எல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க, வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க. இதுக்கான நேரம் வந்துருச்சு, பாத்துங்க. நான் இதுல தடைகள் சொல்ல வல்லங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல பலன் இருக்குன்னு தான் சொல்றேன். நீங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. யாருமே கர்மா இல்லாத மனிதனே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒரு கர்மா கொடுத்திருப்பாரு. யாருமே பிரச்சனை இல்லாம யாருமே வாழ முடியாது இந்த கலியுகத்துல. நம்ம அதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் அதுக்குள்ள வாங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும், இனிமேல் தான் வரும். அதை நம்ம ஏற்படுத்திக்கணும் தான் நான் சொல்லுவேன். இனிமே நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள், சகோதர சகோதரி உறவா இருக்கட்டும், பொருளாதார வருமானமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். கடனை இனிமே அடைப்பீங்க, கடன் பிரச்சனை குறையும், எதிரி பிரச்சனை குறையும், வழக்கு பிரச்சனை குறையும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். நண்பர்கள் கூட்டாளிகள் ஒன்று சேரக்கூடிய நேரம் மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். பழக்க வழக்கம் பயங்கரமா இருக்கும். அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு நல்லா இருக்கும். நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. அப்ப டைமிங் எப்படி இருக்கு? பக்கவா இருக்கு. திருமணத்தை இப்ப பேசுங்க. மே 14க்கு அப்புறம் எத்தனை பேருக்கு கல்யாணம் மட்டும் நடக்க மட்டும் பாருங்க. அது முதல் திருமணம் சரி, இல்லை 2வது திருமணம், எந்த திருமணம் கண்டிப்பா கை கூடி வருங்க. குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் நிறைய பேர். மே 14க்கு அப்புறம் குருவுடைய பார்வை, சூப்பரான பார்வை தனுசு ராசிக்கு. அப்ப பட்டைய கிளப்பக்கூடிய நேரம் வருது. அப்ப ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படுறீங்க? என்னை பொறுத்தவரை ஏன் தனுசு ராசியை பயப்படுறீங்க? உங்க பக்கம் இறைவன் இருக்காரு, ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க. தந்தை தாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், லாப வருமானம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பயப்படாம இறங்குங்க. நம்ம எல்லாமே வாழ்றதுக்காண்டி இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். கண்டிப்பா அந்த வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு போவோம், அவ்வளவுதான் என்னுடைய கருத்தா தான். சூப்பரா அழகா வாழ்ந்துட்டு போவீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு லாபம், வருமானம், இன்கம், பொருளாதார சார்ந்த விஷயம், கமிஷன் ஏஜென்சி பிசினஸ், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, கெமிக்கல் ஃபீல்டு, இதெல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டி வாகனம் சார்ந்த ஃபீல்டு எல்லாமே பாருங்க. ஆன்மீகத்துறை, அறநிலைத்துறை எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பாரு. உணவு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்லா இருக்கும். இனிமே நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. எந்த ஒரு தொழில் பண்ணாலும் மாரி இனிமே ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து தயவு செய்து பார்த்துக்கிட்டு இனிமே மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிங்க. எல்லாமே வெற்றியா மாறும்.
லைஃப் நல்ல ஒரு வாழக்கூடிய நேரம் வருது பார்த்துக்குங்க. டைமிங் பக்காவா இருக்குது. கரெக்டா மூவ் பண்ணி போங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நல்லா இருக்கும். மெயினா லாட்ரி யோகத்தை பத்தி கேக்குறீங்க. வெளிநாட்டுல வெளியூர் உள்ளவங்களுக்குலாம் லாட்ரி யோகம் கண்டிப்பா சூப்பரா அமையும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட வரையாம பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மே மாசம் 14ஆம் தேதி ட்ரை பண்ணுங்க. நல்ல யோகம் இருக்குது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பு, வேலையில ஒரு மாற்றங்கள், இங்கேயும் சரி வெளிநாட்டிலும் சரி 2 பேருக்கும் சூப்பரா இருக்கு பாத்துங்க. நட்சத்திர பலன் பார்க்கறதுல முதல் நட்சத்திரம் 3 நட்சத்திரம் பாருங்க, எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தைரிய குணம் இருக்கும், விடாமுயற்சி இருக்கும், வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேல் தைரியம் பயணிங்க, உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கும். எல்லாமே ஞான அறிவு சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும், கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் 18ஆம் தேதி தேடி வரும் பாருங்க. உயர்ந்த பதவிக்கு போவீங்க. ஒரு சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல இருக்குது. திருமண பேச்சு பேசுவாங்க. கல்யாணத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரும். அரசியல் ஃபீல் நல்லா இருக்கும். வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரும். எதிர்பார்த்த லாபங்கள் இனிமே இருக்கும். அதாவது இந்த 3 நட்சத்திர பிறந்தவங்களுக்கு. அடுத்து பூர நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப ஒரு சூப்பரான கேரக்டர். ரொம்ப நாகரீகம் இருப்பீங்க. நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும். ஒரு தன்மையான குணம் இருக்கும். விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும். நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, குடும்பத்துல செலவுகள் எல்லாமே ரொம்ப பார்த்துட்டீங்க. பூரா நட்சத்திர பிறந்தவங்க ஒரு 2 மாசமா சரியில்லை. உங்க லைஃப் ஸ்டைல எல்லாமே மாறுது. இப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை மாற்றம் மாற்றுறது, கணவன் மனைவி ஒற்றுமை பார்க்கறது, திருமண வாழ்க்கை தேடி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. கலைத்துறை, கம்ப்யூட்டர் துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த புராணத்துல பிறந்தவங்க சூப்பரான ஒரு அமைப்பு வருது. அடுத்து உத்திராணத்துல பிறந்தவங்க, நீங்க தாங்க ராஜா, இனிமே கிங் நீங்க தான். நேர்மையான குணம், நேர் வழியில போவீங்க, தன்மானத்தோடு இருப்பீங்க, தைரியத்தோட இருப்பீங்க, எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. இனிமே எதுக்கு நீங்க பயப்படாதீங்க. இனிமே லைஃப் நீங்க வாழ பிறந்துட்டீங்க. நிரந்தரமானவே இல்லை, எதிரியை வெல்லக்கூடிய திறமை கொஞ்சம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. நான் சொல்றது மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். இப்போ சுபகாரியம், சுப செலவு, தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய மே மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.